அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முனைவர் திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். கருத்துரையாளர்கள் அனைவருக்கும், முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எழிலரசன் அண்ணா பேசும்போது சொன்னார் 180 இடங்களை தாண்டாது என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யார் சொன்னாங்கன்னு சொல்லலை, அதில் தான் சூட்சமம். ஏன்னா யாருமே அப்படி சொல்லவே இல்லை, நம்மளா சொல்லிக்க வேண்டியதுதான். இது வரைக்கும் முந்தானேத்து இந்தியா டிவி, சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பு உட்பட 10 கருத்து கணிப்புகள் இதுவரைக்கும் ஆங்கில ஊடகம், இந்தி ஊடகம், தமிழ் ஊடகம், தமிழ்நாட்டை சேர்ந்த 2 ஊடகங்கள் இந்தியா முழுக்க தேர்தல் நடந்தால் எப்படி இடங்கள் இருக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு விட்டுருக்காங்க. அதில் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் 300க்கு கம்மியாக வாங்கும்னு எந்த கருத்து கணிப்புமே சொல்லலை. காங்கிரஸ் கட்சி 50க்கு அதிகமாக வாங்கும்னு எந்த கருத்து கணிப்புமே சொல்லலை. ஆக பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர் அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்லை இப்படி ஒரு பொய்யை சொல்லி சொல்லி தமிழ்நாட்டில் 2019 வாங்கின மாதிரியே ஓட்டு வாங்கிடலான்னு ஒரு சூட்சமமா அப்படின்றதும் தெரியல. ஏன்னா திமுகவினரோட கள அரசியல் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு காங்கிரஸ் படுதோல்வி அடைய போது இந்தியா முழுக்க. ஆனா தமிழ்நாட்டில் அவர்களுடைய ஆதரவோடு நம்ம அதிக இடங்களை வெல்ல வேண்டும். கலை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, கலை யதார்த்தம் தான் நான் சொல்றேன். அது எப்படி 10 சர்வே ஒரே மாதிரி வரும்? நீங்க சொல்ற மாதிரி 150 இடங்கள் தான் ஜெயிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு சர்வேல அது சொல்லணும் இல்லையா? அதை விட்டுலாம். அண்ணன் இப்போ இன்னும் 2-3 விஷயங்கள் சொன்னார். தேர்தல் நிதியில பாரதிய ஜனதா கொள்ளையடிச்சிருச்சு பணத்தை. எவ்வளவு பணம் கொள்ளையடிச்சிட்டாங்களாம்? 6200 கோடி ரூபாய். பாரதிய ஜனதா கட்சி 18 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கு. இந்தியா முழுக்க 2 முறை தனி மெஜாரிட்டியோட ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம். 6200 கோடி கொடுத்துருக்காங்க. சரி, திமுக எவ்வளோ மாநிலத்தில் அங்கே ஆட்சியில் இருக்கு? எவ்வளோ மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு? ஒரே ஒரு மாநிலத்தில், அதுவும் கூட்டணி கட்சி தயவோட 50 வருஷமா போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு இருக்கீங்க. தனியாக ஒரு தேர்தலில் கூட சந்திச்சு ஜெயிச்ச வரலாறும் கிடையாது. ஆனால் ஒரு மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக 660 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க. அப்போ 660 கோடி ரூபாய் ஊழல் பணமா இல்லையா? அண்ணன் தெளிவாக சொன்னார், ரெய்டு விடுறீங்க பணம் வாங்குறீங்க, ரெய்டு விடுறீங்க பணம் வாங்குறீங்கன்னு. ஒரு தரவை நான் சொல்கிறேன். இடி மொத்தமாக இந்தியா முழுக்க கடந்த 9 ஆண்டுகளில் ரெய்டு பண்ண நிறுவனங்களின் எண்ணிக்கை 3000 நிறுவனங்கள். 3000 நிறுவனத்தில் ரெய்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 16 நிறுவனங்கள் பணம் கொடுத்துருக்கு. அந்த 16 நிறுவனங்களும் கான்ட்ராக்ட் வாங்கி பணம் கொடுத்தான்னு இவங்க சொல்கிறாங்களே தவிர அதற்கான எந்த சாட்சியமோ ப்ரூஃபோ இல்லை. அப்போ 3000 நிறுவனத்துக்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கணும் இல்லையா? அது எப்படி 16 நிறுவனத்திலிருந்து மட்டும் பணம் வாங்கியிருக்கோம்? அதனால இந்த தவறான தகவல்களை சொல்லி மக்களை திசை திருப்புவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். கடைசியாக அண்ணனுக்கு பதில் ஒன்று சொல்லிட்டு என்னுடைய கருத்துக்கு போயிடுறேன். துவாரகா எக்ஸ்பிரஸ்வே 18 கோடியில் போடுறேன்னு சொல்லிட்டு 250 கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார். திமுக அரசு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டைக்கு ஒரு மேம்பாலம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார். அந்த பிரிட்ஜினுடைய நீளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3.2 கிலோமீட்டர். எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா? 691 கோடி ரூபாய் ஒரு மேம்பாலம் அமைப்பதற்கு. அப்போ 3.2 கிலோமீட்டருக்கு 691 கோடி ரூபாய் ஒதுக்குனீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 194 கோடி ரூபாய் 3 கிலோமீட்டர் மேம்பாலம் போடுறதுக்கு. துவாரகா எக்ஸ்பிரஸ்வே என்ன? 16 வழித்தடங்களை கொண்ட எக்ஸ்பிரஸ்வே. அதாவது 2 வழித்தடங்களை கொண்ட எக்ஸ்பிரஸ் பாலம் கட்டுறதுக்கு இவங்களுக்கு 195 கோடி வேணுமாமா. அங்கே 12 லைன் இருக்கக்கூடிய ஒரு ரோடு 20 கோடியில் போட்டுருணுமாமா. இது எப்படி நடக்கும்? அதனால தவறான தகவல்கள் சொல்லதை விட்டுடலாம். இப்போ ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. துவாரகா எக்ஸ்பிரஸ்ல முதல்ல சொன்ன தொகையும் பின்னாடி சொல்லப்பட்ட தொகையும் வேற இருந்தது இல்லையா? சிஏஜி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அது முதல்ல சொல்லப்பட்ட தொகை கிடையாது. அடிஷனலா லேன் போடணும்னா எவ்வளவு தொகை ஒதுக்கப்படும் அப்படின்றது
தவறா நீங்க கருத்து தெரிவிக்கீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அதுக்கு பதில் சொல்லியாச்சு. இப்ப என்னுடைய தலைப்புக்குள்ள வந்துடுறேன். இப்ப தமிழகத்துல ஓட்டு யாருக்கு போட போறீங்க அப்படின்றது இந்த தலைப்பு, யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆர் ராசா அவர்கள் எல்லாருக்குமே தெரியும், முன்னாள் மத்திய அமைச்சர், நீலகிரியினுடைய எம்பியா இருக்காரு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்து மதம், சனாதன தர்மம், ஹெச்ஐவி போன்றது, எய்ட்ஸ் போன்றது, மலேரியா போனது, டெங்கு போன்றது இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவர் தேர்தல்னு வந்துட்ட உடனே என்னுடைய மனைவி ராமர் பக்தியாக இருந்தார் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அடுத்தது நம்மளுடைய அன்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எல்லா சிலைகளையும் முடிச்சிருவோம், இந்து மதமே தேவையில்லாத மதம்னு சொல்லிட்டு தேர்தல் அறிவிச்ச காலத்திலிருந்து கோயில் கோயிலா போய் கும்பிட்டு போட்டோ போட்டுட்டே இருக்காரு. நம்ம பாலா சக்கரவர்த்தி அண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, திமுக வர்சஸ் பாஜகவா களம் மாறிடுச்சா அப்படின்னு கேட்டாரு. எங்களுக்கு புரியல, திமுக வர்சஸ் பாஜகன்னு களம் மாறிடுச்சா இல்ல திமுக பிளஸ் அதிமுக வர்சஸ் பாஜகன்னு களம் மாறிடுச்சான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியா களத்துல சொல்லக்கூடியது அதிமுக போட்டியில இல்ல, பாஜக வெர்சஸ் திமுக தான் களம் இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரப்புரையில. எங்களுடைய கருத்து ஒன்னே ஒண்ணுதான். இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட சொல்றாங்க, பிஜேபி நோட்டா கட்சி, ஒரு ஓட்டு கூட வாங்க போறதில்ல, ஒரு சீட்டு கூட வாங்க போறதில்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா வெயிட் பண்ணுங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கட்சியை பத்தி உங்க தலைவர்கள் ஏன் 24 மணி நேரமும் பேசிட்டே இருக்கீங்க? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஓட்டு வாங்க போகாத ஒரு கட்சியை பத்தி 24 மணி நேரமும் எதுக்கு பேசிட்டே இருக்கீங்க? அண்ணாமலையை நினைக்காம தூங்கவே முடியல யாராலையும். ஏன் ஓட்டு வாங்க போகாத ஒரு தலைவரை பத்தி ஏன் 24 மணி நேரமும் பேசிட்டே இருக்கீங்க? 10 ஆண்டு காலம் யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்கள பத்தி தான் பேசணும். எவ்வளவு ஆண்டு காலம் ஆட்சி பண்ணாலும் நாங்க தான் களத்திலே இல்லையே, நாங்க தான் யாருமே இல்லையே, எங்களுக்கு ஆதரவே இல்லையே, அப்புறம் எதுக்கு எங்களை பத்தி பேசுறீங்க? நீங்க தான் சொல்றீங்களே தமிழ்நாடு வேற மாநிலம், தமிழ்நாட்டுல உள்ள விட மாட்டோம். 10 கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுல 8 கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகவின் முதலிடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்திலும் வைத்திருக்கின்றது. அப்ப பிஜேபி பந்தயத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. யார் அதிகமா யாரை பத்தி பேசுறீங்க? எழிலரசன் என்ன சொல்றாரு, ஊழலை பத்தி பிஜேபி பேசலாமா அப்படின்னு கேட்கிறார். இந்தியாவில் இவ்வளவு மாநிலங்கள் இருக்கு, இவ்வளவு அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. ஊழலுக்காக தண்டனை பெற்றவர்கள் 2 பேர் தான் இது வரைக்கும். ஒன்னு செந்தில் பாலாஜி, ஒன்னு பொன்முடி. 2 பேருமே திமுகவை சேர்ந்தவர்கள் தானே. திமுகவை சேர்ந்தவர்கள் தானே. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து பொன்முடி மீண்டும் அமைச்சர் ஆயிட்டார்ல, மீண்டும் அமைச்சர் ஆயிட்டார்ல. குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ்க்கு தான் தடையே தவிர ஊழல் செய்யலன்னு உச்சநீதிமன்றம் சொல்லவே இல்லை. 2 வருடத்திற்கு ஒரு நிமிஷம், 2 வருடத்திற்கு மேல இருந்தா மந்திரி பதவி வகிக்க முடியாது. 3 வருடம் தண்டனை. ஊழலே செய்யலன்னு கேஸை டிஸ்மிஸ் பண்ணல, தவறான கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டாம். அண்ணன் சொன்னாரு, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சுட்டாங்க, செந்தில் பாலாஜி கைது செஞ்சுட்டாங்க. என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான், செந்தில் பாலாஜி இப்போ சிறையில் இருக்காருன்னா அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு தெரியுமா? உங்க கட்சி திமுக தான். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் ஜெயில இருக்காரு. அண்ணன் எங்களை வாஷிங் மிஷின் சொல்றாரு. ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு போய் செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசினதெல்லாம் போட்டு காட்டலாமா? எவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சிட்டாருன்னு முன்னாள் முதல்வர் அமரர் திரு கருணாநிதி அவர்கள் எழுதிய பதிவு செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி இன்னைக்கு இருக்கே. அப்ப ஊழல் செஞ்சவங்க இன்னைக்கு திமுக வாஷிங் மிஷின்ல நல்லவரே இருக்காரு. எதுக்கு சிறையில் இருக்காரு? லிக்கர் பாலிசியில ஊழல் பண்ணிட்டாங்கன்னு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார்? காங்கிரஸ் கட்சி கொடுத்த கம்ப்ளைண்ட் தான். நாங்க போய் யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அண்ணனுக்கு சொல்ல விரும்புறேன், உங்களுடைய தலைவர்கள் கனிமொழி ஆகட்டும், ராஜா அவர்கள் ஆகட்டும், எங்க ஆட்சியில சிறையில இல்லவே இல்லை, காங்கிரஸ் ஆட்சியில தான் சிறையிலே இருந்தாங்க. அதை முதல்ல திமுக தொண்டர்கள் தெரிஞ்சுக்கணும். என்னமோ எங்களை பெரிய எதிரியாட்டவும் உங்க கூட இருக்கிற காங்கிரஸ் பெரிய நண்பர்களாட்டவும் இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க எங்களை என்ன கேட்டீங்க? ஊழல் செஞ்சவங்களை கைது செஞ்சீங்களா? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, நடவடிக்கை எடுத்தீங்களா? யார் சிலர் இருக்காங்கன்னு கேட்டீங்களா இல்லையா? இப்ப எல்லாரும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போன உடனே இவங்களை கைது செஞ்சுட்டீங்க, அவங்கள கைது செஞ்சுட்டீங்க. ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும், இல்ல எடுக்கக்கூடாது. எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா எடுக்கிறோம், எடுத்ததுக்கு அப்புறம் வேணாம்னு சொல்றீங்க. அதனால நீங்க ஒரு ஸ்டாண்ட்ல முதல்ல தெளிவா இருங்க. கடைசியா ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன். தேர்தல் அறிக்கையில சொன்னது எல்லாம் நாங்க செஞ்சுட்டோம்,
அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு எழிலரசன் அண்ணா வந்து சொன்னார். ஆமாம், சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யலை, அதையும் சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய தலைவர்கள் அந்த திட்டங்கள் நிறைவு செய்தது பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன? சமீபத்தில் கதிரானந்த் எம்பி என்ன திரும்ப சொல்றாரு, 1000 ரூபாய் உங்களுக்குலாம் வருதாமா, பவுடரு ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எங்களுடைய தமிழ் பெண்கள் ஃபேர் அண்ட் லவ்லியும் பவுடரும் போடுறதுக்கு வழி இல்லாமல் அவங்க கிட்ட 1000 ரூபாய் கேட்டு கை நீட்டி நின்றுட்டு இருக்காங்க. துரைமுருகன் ஐயா சொல்றாரு, இப்ப சொல்றாரு, நேற்று மிக அதிர்ச்சிகரமான தகவல், மாணவர்களுக்கு வந்து மதிய உணவு போட்டுட்டோம், காலையில் உணவும் போட்டுட்டோம், நைட்டு உணவும் போட்டுட்டா பெற்றோர்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வார்த்தைகள் இதெல்லாம்! இதே துரைமுருகன் ஐயா சொல்றாரு, அம்மாக்கு 1000 ரூபாய், பொண்ணுக்கு 1000 ரூபாய், யாருக்கு வேணாலும் ரீசார்ஜ் பண்ணி எவ்வளவு வேணாலும் பேசிக்கோங்க. அப்போ இவர்கள் செயல்படுத்தக்கூடிய சமூக நீதி திட்டங்கள், இவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் எவ்வளவு இழிவாக, மக்களை எவ்வளவு கீழ்த்தரமாக இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதி கருத்து, எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. இவர்கள் சொன்ன பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை. முதல் கையெழுத்து நீட்டு கையெழுத்து. இன்னைக்கு வரைக்கும் நீட்டுக்கு மாணவர்களுக்கு கோச்சிங் சென்டர் தயார்படுத்திட்டு இருக்காங்க. திரு சூர்யா, அடுத்த சுற்றுல விவசாய கடன் தள்ளுபடி பண்ணல, நகை கடன் தள்ளுபடி பண்ணல, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணல, எந்த ப்ராமிஸுமே இவங்க பண்ணல. 4 விஷயத்தை பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டோம்னு மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஆகவே மக்களே, சிந்தித்து வாக்களியுங்கள். நாளை பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் உட்கார போகிறார். உங்கள் வாக்கு. நன்றி. அதனால் நன்றி நன்றி அதனால் நன்றி நன்றி அதனால உங்களுடைய வாக்குகளை நன்றி கட்சியினராக இருந்தாலும் வீணடிக்காதீர்கள் என்பதே என்னுடைய நன்றி. மிக்க நன்றி திரு எஸ்.ஜி. சூர்யா.